அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரிஸ்மா டிப்ஸ். டுடே நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வந்துட்டு பெட்ஷீட் போடுவோம் இல்லையா பெட்டுக்கு, அது எந்த பெட்ஷீட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச பெட்ஷீட்டை போட போகும்போது அது கலைஞ்சி போகாமல் 10 நாள் இன்னும் 1 மாதமாக இருந்தாலும் அப்படியே இருக்கிறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் வந்துட்டு பெட்ஷீட்டுக்கு நம்ம போடுறதுக்கு எலாஸ்டிக் உள்ள பெட்ஷீட்டு வந்துட்டு இப்போ வாங்கி போடுறோம். ஸோ அது கூட கொஞ்சம் நாளில் விட்டு போயிடும். ஆனால் நான் சொல்கிற ஐடியா வந்துட்டு உங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி வேஸ்ட்டு துணி இருக்கு இல்லையா, அந்த துணியில் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறங்க, இல்லைனா ரிப்பன் வாங்கிக்கிறங்க, இல்லைனா நாட்டு வாங்கிக்கிறங்க, இல்லைனா இந்த கரை இருக்கும் இல்லையா, இந்த பாவாடைக்கெலாம் கட்டுவோம் இல்லையா கரை, அந்த கரை வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கிறங்க. ஸோ இந்த மாதிரி 1 மீட்டர் அளவில் 4 எடுத்திருக்கேன். ஸோ நான் 4 பக்கெட்டு வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா இன்னும் 2 இந்த முன்பக்கமும் ஜாயின் பண்ணுறதுக்கு 6 வேணும்னாலும் எடுத்துக்கிடலாம். ஸோ 6 நம்ம ஜாயின் பண்ணி வச்சிட்டோம்னா எப்போவுமே அப்படியே இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும், கொஞ்சம் கூட கலையாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெட்ஷீட்டை எடுத்துட்டேன். பெட்ஷீட்டில் வந்துட்டு அதாவது நீளம் இருக்கும் இல்லையா, அகலம் கிடையாது, நீளம் இருக்கும் இல்லையா, அந்த நீளத்தில் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் அகலத்தில் வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கிடலாம். ஸோ சாரி, அகலத்தில் தான் நான் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இது ஃபுல்லாக போயிடும். ஸோ அந்த மாதிரி 2 ஜான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சு உள்பக்கமாக வச்சு இப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறங்க. சேமாக அதே இது நேர் ஆப்போசிட் சைடும், ஸோ நம்ம எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ இதுலேயே நேர் ஆப்போசிட் சைடு ஸ்டிச் பண்ணிக்கிறங்க. கரெக்டாக அளவு வச்சுக்கிறங்க, அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறங்க. மார்க் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறங்க. இதே மாதிரி 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கிறங்க. பெட்ஷீட்டில் உள்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறங்க. நம்ம இது வந்துட்டு வாஷ் பண்ண போகும்போது கூட வந்துட்டு வாஷிங் மிஷினில் போடுறதா இருந்தாலும் சரி, நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். ஸோ எந்த ஒரு இதுவுமே இருக்காது, ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணிக்கிடலாம். எல்லா வித பெட்ஷீட்டுக்குமே நம்ம இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா அது எப்போவுமே நம்மளுக்கு கலையாமல் அப்படியே இருக்கும், நீட்டாக இருக்கும். பசங்க குதித்து விளையாடினாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நம்மளுக்கு அப்படியே நீட்டாக இருக்கும். ஸோ இந்த பாருங்கள், நான் இந்த மாதிரி 4 ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த பக்கெட் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா அந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். ஸோ இதே அளவு தான், 1 மீட்டர் எடுத்து நீங்கள் அந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு போதும். இந்த மாதிரி பெட்டில் வந்துட்டு எப்படி விரிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நான் தரையில் போட்டு வேணாலும் விரிச்சிக்கிடலாம், கட்டிலில் வேணாலும் விரிச்சிக்கலாம். ஸோ நான் எப்படிங்கிறது காட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி விரித்து காட்டுறேன். இந்த மாதிரி போட்டு நல்லா கவர் பண்ணிக்கிறங்க. ஃபஸ்ட்டு ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி 4 பக்கமும் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. நம்ம அந்த நாட்டை இழுத்துக்கிடலாம். அதர் சைட்லேருந்து நம்ம அந்த நாட்டை வந்துட்டு இழுத்துக்கிடலாம். நாலு பக்கமும் அந்த மாதிரி நாட்டை இழுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நாட் போட்டு விட்டுருங்க.
ஈஸியாக அப்படியே உருவி வர்ற மாதிரி நாட் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா பெட்ஷீட்டுக்குமே ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே கலையவே கலையாது. நம்ம எப்படி வந்துட்டு போட்டாலும் அது நம்மளுக்கு பெட்ஷீட் கலையவே கலையாது, அப்படியே இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.